ஸோ நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் வழிபடுறது தான் ஒரு பெரிய உத்தமம். இந்த பங்குனி உத்திரம் வந்து கிட்டத்தட்ட 31ஆம் தேதி மாலையே ஆரம்பிச்சு ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை முடியுது. அதனால நைட்டு நீங்க முருகப்பெருமானுக்காக உண்டான பாலோ, இல்ல அபிஷேகத்துக்கு உண்டான எல்லா பொருளும் சேகரிச்சு வச்சு காலைல கோவில்ல போய் நீங்க ஏன்னா எல்லா கோயில்லயும் அன்னைக்கு சீக்கிரம் திறந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி போய் நீங்க குடுக்குறது வந்து பெரிய புண்ணியம். பால் குடம் எடுக்க முடியல, எனக்கு வந்து அந்த நேரத்தில வந்து மாதவிடாய் பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல என் குடும்பத்தில யாரோ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, முடியல அப்படின்னு சொன்னா கூட நீங்க இருக்கிற இடத்துல முருகர வேண்டுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி குடுப்பாரு. ஸோ பங்குனி உத்திரம், கல்யாணம், விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இல்லாம, எதெல்லாம் நீங்க வந்து நெனச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து விரதம் இருங்க. இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்னால இந்த வேண்டுதல் நிறைவேத்த முடியலனா கூட, அடுத்த பங்குனி உத்திரம் வேண்டுதல் நிறைவேத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கங்க. கண்டிப்பா அது நடக்கும். பங்குனி உத்திர வழிபாடுன்றது வந்து நம்ம 365 நாளும் முருகர போய் கும்பிட முடியல. ஏதோ ஒரு வகையில நான் எங்கேயோ ஒருத்தருக்கு அப்படின்றப்போ, ஒரு நாளாவது நீங்க போய் முருகர போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பங்குனி உத்திர வழிபாடு. எப்படி தைப்பூசம் 3 நிகழ்ச்சி தான் வந்து இந்த கலியுகத்தில வந்து முருகர் வழிபாட்டுக்கு ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படுது. வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம். அதில முதல்ல வந்து பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரத்துக்கு அப்புறம் தான் தைப்பூசம் வருது. தைப்பூசத்துக்கு அப்புறம் தான் வைகாசி விசாகம் வருது.